سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والله أنزل من السماء ماء فأحيا به الأرض بعد موتها إن في ذلك لآية لقوم يسمعون. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه: إن أول ما يسأل عنه يوم القيامة يعني العبد من النعيم أن يقال له: ألم نصح لك جسمك وذريك من الماء البارد، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد في أول كلامنا، اللهم صل على محمد في أوسط كلامنا، اللهم صل على محمد في آخر كلامنا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலத்தின் அருட்படைய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை சற்றளவும் பிசகாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய சபையிற்கு வருகை தந்திருக்கும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் இப்பிரபஞ்சத்தை படைத்து படைப்பினங்களில் மிகச் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்து அந்த மனிதனுடைய வாழ்விற்கு தேவையான எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இந்த பூமியிலே படைத்திருக்கின்றான். ஒரு வசனத்தில் இறைவன் இவ்வாறு பேசுகின்றான்: وَسَخَّرَ لَكُم مَّا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ جَمِيعًا مِّنْهُ. இந்த வானத்திலேயும் பூமியிலேயும் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் உங்களுக்காக நான் வசப்படுத்தி இருக்கின்றேன். இந்த மனிதர்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்படி இறைவன் உலகை படைக்கும் பொழுது மனிதனுடைய அன்றாட வாழ்விற்கு தேவையான எல்லா காரியங்களையும் படைத்து பல்வேறு விதமான நிஅமத்துகளை, அருட்கொடைகளை அல்லாஹ் இந்த உலகிலே ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளில் ஆகப்பெரிய நிஅமத், மிகச்சிறந்த நிஅமத் என்னவென்று சொன்னால் தண்ணீர். தண்ணீர் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளிலே மிக முக்கியமான நிஅமத். உலகிலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினங்களும் இந்த தண்ணீரோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மனிதனுடைய உடல் என்பது தண்ணீரால் சூழ்ந்திருக்கின்றது. மனிதனுடைய அன்றாட வாழ்நாள் கடக்க வேண்டும், நகர வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் இல்லாமல் மனிதனுடைய வாழ்வு என்பது நகராது. உலகத்திலே பூமியில் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டால் அதில் 2 பகுதிகள் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கின்றது. ஒரே ஒரு பகுதியில் மாத்திரம்தான் வாழ்வதற்கு தகுதியான இடங்களாக இருக்கின்றது. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தண்ணீரை படைத்து இந்த மனிதர்களுக்கு கொடுத்து அவனுடைய சக்தியையும் அவனுடைய வல்லமையையும் பிரம்மாண்டத்தையும் அல்லாஹ் இதன் மூலமாக வெளிப்படுத்துகின்றான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி பேசுகின்றான்: வல்லாஹு அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ. அல்லாஹ் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினான். ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா. அந்த தண்ணீரை கொண்டு இந்த பூமியிலே காய்ந்த நிலங்களாக, வறட்சியாக இருந்த அந்த பூமிகளை எல்லாவற்றையும் உயிர் பெற்று செழிப்பானதாக ஆக்கினான். இன்ன ஃபீ ذلك لآية لقوم يسمعون.
இறைவனுடைய விஷயங்களை செவிமடுத்து கேட்கக்கூடியவர்களுக்கு இதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கின்றது என்று அல்லாஹ் பேசுகின்றார். அன்பிற்குரியவர்களே, தண்ணீர் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அருட்கொடையாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தண்ணீர் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இந்த மனிதனுடைய அன்றாட வாழ்வு நகர்வது என்பது மிக பெரும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கூறுகின்றார்கள், குல்லு ஷைஇன் குலிக மின் மாஇ, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினங்களும் தண்ணீரோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு படைக்கப்பட்டிருக்கின்றது. தண்ணீரோடு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கூறுகின்றார்கள். தண்ணீர் எப்படி பூமியினுடைய வெப்பநிலையை சீர்படுத்துகின்றதோ அதே போல் மனிதனுடைய உடலினுடைய வெப்பநிலையை சீர்படுத்தக்கூடியது மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய தண்ணீர். ஒரு வாலிப வயதில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய உடலில் சுமார் 60 முதல் 70% தண்ணீரால் சூழப்பட்டிருக்கின்றது. மனிதனுடைய இரத்தத்தில் 82% தண்ணீர் இருக்கின்றது. மூளையில் 70% தண்ணீர் இருக்கின்றது. நுரையீரலில் 90% தண்ணீர் இருக்கிறது என்பதாக ஆய்விலே கூறப்படுகிறது. இப்படி மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும், உயிரினங்களுடைய வாழ்க்கை இருக்கும் மிக தேவையான மிக அவசியமான ஒரு பிரம்மாண்ட நியமத்தாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தண்ணீரை படைத்து இருக்கின்றார். தண்ணீரினுடைய படைப்பு இவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இந்த உலகத்திலே தண்ணீரினுடைய பகுதி என்பது மிக பெரும் இடமாக இருந்தாலும் அந்த தண்ணீரினுடைய 100% மனிதன் குடிப்பதற்கு தகுதியான தண்ணீர் என்பது வெறுமனை 2.5% தான். மீதமுள்ள தண்ணீர்கள் எல்லாம் உப்பு நீராக கடல் நீராக இருக்கின்றது. வெறுமனை 2.5% தண்ணீர் மாத்திரம்தான் மனிதன் குடிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு தகுதியான தண்ணீராக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இந்த தண்ணீரின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது இரு நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இரு மாநிலங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்று மிக முக்கியமாக சில நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றார், இந்த உலகத்திலே மனிதனுக்கு தேவையான தண்ணீரை நாம் கொடுத்திருக்கின்றோம். ஐநா சபையினுடைய அறிக்கை 2006ஆம் ஆண்டு வெளியிடப்படுகின்றது. 2.5% தண்ணீர் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் போதுமானது. அந்த தண்ணீர் அவர்களுக்கு போதுமானதாக இருந்தாலும் அந்த தண்ணீரை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்தன்மை என்பது முறை தவறுவதின் காரணத்தினால் கிடைக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் சரியாக கிடைப்பதில்லை. அவர்களுடைய ஆதிக்கத்தின் காரணத்தினால் முறையானவர்களுக்கு தண்ணீர் செல்லவில்லை என்று ஐநா சபையினுடைய ஒரு அறிக்கை என்பது வெளிப்படுகின்றது. அல்லாஹும் அதை தான் குர்ஆனில் கூறுகின்றார், தண்ணீர் என்பது அல்லாஹ்வினுடைய அருட்கொடையாக இருக்கின்றது. அதை தடுப்பதற்கும் அதை நிறுத்துவதற்கும் யாருக்கும் உரிமை கிடையாது என்று அல்லாஹ் கூறுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தினர்களுக்காக வேண்டி தண்ணீரினுடைய ஒரு பஞ்ச நேரம் ஏற்படுகின்றது. தன்னுடைய சமூகத்தினருக்கு தண்ணீர் வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தினர்களுக்கு தண்ணீரை வேண்டி இறைவனிடத்தில் கேட்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றார், இந்த பாறையை நீங்கள் அடிப்பீராக, அதிலிருந்து தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று இந்த பாறையிலிருந்து 12 ஊற்றுக்களாக வெளிப்படுகின்றது. ஒவ்வொரு கூட்டத்தினர்களும் தனக்கு தேவையான தண்ணீரை பெற்றுக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் அடுத்த வசனத்தில் பேசுகின்றார், குலு வஷ்ரபு மின் ரிஸ்கில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருட்கொடையாக இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை நீங்கள் குடியுங்கள், நீங்கள் பருகுங்கள். வலா தஅதவ் ஃபீ அர்தி முஃசிதீன், இந்த பூமியிலே குழப்பம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் தெரியாதீர்கள். அல்லாஹ்வினுடைய அருட்கொடையை நீங்கள் ஆதிக்கம் செய்து குழப்பம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் தெரியாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றார். அன்பிற்குரியவர்களே, தண்ணீரினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் எப்படிப்பட்ட நியாமத்துகள், எவ்வளவு சிறந்த நியாமத் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அல்லாஹ் தஆலா தண்ணீரை பற்றி கேள்வி கேட்கப்படும்.
தண்ணீரினுடைய பயன்பாட்டை குறித்து பேசப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்ன அவ்வல மா யுஸ்அலு அன்ஹு யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே மனிதன் கேட்கப்படும் ஆரம்பமான கேள்விகளிலே மிக முக்கியமான ஒரு கேள்வி, அய்யுகால லஹு அலம் நுஸிஹ லக ஜிஸ்மக, உன்னுடைய உடம்பை நாங்கள் சரியாக நான் அமைத்து கொடுத்தேன் அல்லவா, உன்னுடைய உடம்பை நீ எவ்வாறு பாதுகாத்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அடுத்ததாக அல்லாஹ் கேட்பான், தண்ணீரை நான் உனக்கு கொடுத்தேன் அல்லவா, இந்த தண்ணீரை நீ எவ்வாறு பயன்படுத்தினாய், சரியான முறையில் பயன்படுத்தினாயா, வீண் விரயம் செய்தாயா என்று அல்லாஹ் நாளை மறுமையிலே தண்ணீருடைய பயன்பாட்டை குறித்து மனிதர்களிடத்திலே கேள்வி கேட்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, தண்ணீரை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். மிகப்பெரிய நிறைய தண்ணீர் நமக்கு இருந்தாலும் அதை சிக்கனமான முறையிலே நமக்கு என்ன தேவை இருக்கின்றதோ அதற்குரிய முறையை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் தண்ணீர் இருக்கின்றது என்று வீண் விரயத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னால் நமக்கு தேவைப்படக்கூடிய நேரத்திலே தண்ணீர் என்பது பஞ்சமாக ஆகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள், நீங்கள் ஆற்றில் சென்று ஒது செய்வதாக இருந்தாலும் அதை வீண்வரையும் இல்லாமல் முறையான முறையிலே நீங்கள் தண்ணீரை பயன்படுத்துங்கள், சிக்கனமான முறையிலே பயன்படுத்துங்கள், வீண்வரையும் செய்யாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யக்தஸிலு பிகத்ரி சாஇ வ யதவல்லு பிகத்ரில் முத்தி, நபி அவர்கள் குளிக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு சா அளவின் தண்ணீரை கொண்டுதான் நபி அவர்கள் குளிப்பார்கள். அதே போன்று நபி அவர்கள் ஒது செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு முத்து அளவு தண்ணீரை கொண்டுதான் ஒது செய்வார்கள். அரபியிலே சா முத்து என்பது தண்ணீரினுடைய அளவிற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. சா என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3 லிட்டருக்கு அளவில் உண்டான தண்ணீர். ஒரு முத்து என்று சொன்னால் 3/4 லிட்டர் அளவிற்கு உண்டான தண்ணீர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 3 லிட்டர் அளவிற்கு உண்டான அந்த தண்ணீரிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்து விடுவார்கள். ஒது செய்ய வேண்டும் என்று சொன்னால் 3/4 லிட்டர் அளவிற்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீரிலேயே நபி அவர்கள் ஒது செய்து விடுவார்கள். நபி அவர்கள் தண்ணீரை சிக்கனமான முறையிலே பயன்படுத்தி இருக்கின்றார்கள், வீண் விரயம் செய்யவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இந்த தண்ணீரினுடைய நியாமத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் நமக்கு இலகுவாக கிடைக்கின்றது. முன்பெல்லாம் தண்ணீரை கொண்டு போய், முந்தைய காலத்தில் எல்லாம் அங்கு போய் தண்ணீரை எடுத்து வந்து வீட்டிலே நிரப்ப வேண்டும். அப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் கடந்து சுவிட்சை போட்டால் தண்ணீர் வருகின்றது. இப்படி இலகுவாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் இல்லை என்று சொன்னால் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் நமக்கு ஏற்படும், என்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படும் என்பதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்க வேண்டும். நம் அன்றாட பயன்பாட்டிலே குளிக்கும் போதும் சரி, ஒது செய்யும் பொழுதும் சரி, வீண்விரயம் செய்யாமல் தேவையான அளவில் தண்ணீரை பயன்படுத்துமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய முறையிலே வழிகாட்டி கூறுகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்தை இவ்வாறு எச்சரித்து பேசுகின்றான், குல் அரஐதும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரா ஃபமன் யஅதீகும் பிமாஇன் மஈன். இந்த உலகத்தில் வரக்கூடிய தண்ணீரை எல்லாம் ஒருவேளை வறண்ட தண்ணீர் இல்லாத ஒரு நிலையை நாம் ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால், உலகத்திலே தண்ணீர் செல்வ செழிப்பாக இருக்கின்றது, இந்த நேரத்திலே தண்ணீரை நாம் நிறுத்திவிட்டோம் என்று சொன்னால், ஊற்றில் இருந்த அழகிய தண்ணீரை உங்களுக்கு கொண்டு வருபவர் யாராக இருப்பார் என்பதை நீங்கள் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். முஃமின்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் என்பது நிறுத்தப்பட்டு விட்டால் உங்களுக்கு தண்ணீரை கொடுப்பவன் யாராக இருக்கின்றான் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, தண்ணீரினுடைய பயன்பாட்டில் சிக்கனத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அவசியம் இல்லாமல் தண்ணீரை நாம் பயன்படுத்தக்கூடாது, வீண்விரயம் செய்யக்கூடாது. அதிலும் குறிப்பாக பல இடங்களிலே பைப்புகளை மூடுவதில் சரியான முறையில் மூடுவதில்லை. தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுகின்றது. ஒரு ஆய்விலே சொல்லப்படுகின்றது, ஒரு பைப்பினுடைய சொட்டு சொட்டு நீர் விழும்போது ஒரு நாள் முழுக்க அதே போன்று அது விழுந்து கொண்டிருந்தால் சுமார் 6
லிட்டர் தண்ணீர் வீணடிக்கப்படுகின்றது. தண்ணீரிலே சொட்டு சொட்டாக தண்ணீர் விழுவதன் காரணமாக 6 லிட்டர் தண்ணீர் வீணடிக்கப்படுகின்றது என்று ஆய்வுகளில் சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய இந்த நியமத்தை நல்ல முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா, நீ தண்ணீரை எவ்வாறு பயன்படுத்தினாய், நான் கொடுத்த இந்த நியமத்தை நல்ல முறையில் பயன்படுத்தினாயா, வீண் வரையும் செய்தாயா என்று அல்லாஹ் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்பான். நாம் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் நம்முடைய குழந்தைகளுக்கும் பயன்படுத்த வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். தண்ணீரினுடைய பயன்பாட்டை குறித்தும் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு பயிற்சியிருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக வீண்விரயம் இல்லாமல் நம்ம தண்ணீரை பயன்படுத்துவதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக தண்ணீரினுடைய பயன்பாட்டோடு அதிக தொடர்பு உள்ளவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். வீட்டிலே பயன்படுத்தும் போது, சமையல் அறையிலே பயன்படுத்தும் போது அதிக நேரம் தண்ணீரோடு இருக்கின்றார்கள். அதே போன்று மற்ற காரியங்களோடு அதிகமாக தண்ணீரோடு தொடர்புள்ளவர்களாக பெண்கள் இருப்பதினால் அவர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்த்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், தண்ணீரினுடைய பயன்பாட்டை சிக்கனமான முறையிலே பயன்படுத்துங்கள். தண்ணீரை வீண்விரயம் செய்தால் நாளை அல்லாஹ் மறுமை நாளிலே வீண்விரயம் செய்ததற்கு ஒவ்வொரு முஃமின்களிடத்திலேயும் கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று நபி அவர்கள் தண்ணீர் வருவதற்கு என்னெல்லாம் தடையாக இருக்கின்றதோ, காற்றை மாசுபடுத்துவது, இயற்கையை சீரழிவை ஏற்படுத்துவது, இது போன்ற காரியங்களிலேயும் நாம் ஈடுபடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். தோடு மாத்திரமல்லாமல் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் இந்த பூமியிலே உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் தேவையான குடிநீரையும் பயன்படுத்தக்கூடிய நீரையும் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார். அந்த நீரை யார் தடுத்து வைத்துக் கொண்டு முறை தவறி நிர்வாகம் செய்கின்றார்களோ, நாளை அல்லாஹ் மறுமையிலே மிகப்பெரிய தண்டனை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாளை மறுமையிலே 3 நபர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா பேச மாட்டார். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா 3 நபர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா பேச மாட்டார். அந்த 3 நபர்களை பற்றி நபி அவர்கள் கூறும் பொழுது, மூன்றாவதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ரஜுலுன் மனஅ ஃபضலமானி, ஒரு மனிதர் தண்ணீரை மனிதர்களுக்கு சென்றடைவதை தடை செய்து நிறுத்தி வைத்தான், தடுத்து வைத்தான் அல்லவா, அந்த மனிதரிடத்திலே அல்லாஹ் தஆலா பேச மாட்டான். அல்லாஹ் அவனிடத்தில் கூறுவானாம், அல்லாஹ் அந்த மறுமை நாளிலே அந்த தண்ணீரை தடை செய்து வைத்த அந்த நபரிடத்தில் கூறுவானாம், என்னுடைய அருட்கொடை இந்த நேரத்திலே நான் தடை செய்கின்றேன், உன்னிடத்தில் நான் பேச மாட்டேன், என்னுடைய நியமத்தை இந்த மறுமை நாளுடைய நேரத்திலே நான் தடை செய்து வைத்திருக்கின்றேன். காரணம் என்ன தெரியுமா? நான் உலகத்திலே நீ இருக்கும் பொழுது என்னுடைய மிகப்பெரிய நியமத்தான தண்ணீரை நீ தடை செய்து வைத்தாய் அல்லவா, எனவே இந்த மறுமை நாளிலே என்னுடைய நியமத்துகளை ரஹமத்துகளை உன்னை விட்டும் நான் தடை செய்து வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, தண்ணீர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு பொது நியமத்தாக இருக்கின்றது. அதை முறை தவறி நிர்வாகம் செய்வதும் அதை தடை செய்து வைப்பதும் நாளை மறுமையிலே மிகப்பெரிய கேள்விக்குண்டான விஷயமாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோடு மாத்திரமல்லாமல் தண்ணீரை தர்மம் செய்வது மிகப்பெரிய நன்மைக்குரிய காரியமாக இருக்கின்றது. தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீரை கொடுப்பது என்பது மிக பெரும் நன்மைக்குரிய விஷயமாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அந்த ஹதீஸனுடைய நீண்ட தொடர் இடையிலே நபி அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், வயமா முஃமினின் சகா முஃமினன் அலா வமனி, தாகத்தோடு ஒரு முஃமின் இருக்கின்றான், அந்த நேரத்தில் அவனுக்கு தண்ணீர் இல்லை, மிகவும் தாகத்தோடு ஒருவன் இருக்கின்றான்.
அந்த நபருக்கு அவன் தாகம் தணிப்பதற்காக குறைந்த அளவு அவனால் முடிந்த அளவிற்கு ஒரு பாட்டிலினுடைய தண்ணீரோ ஏதோ ஒன்று தண்ணீரை அவனுக்கு புகட்டினான் என்று சொன்னால் அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே தாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த மனிதனுக்கு மறுமையிலே அல்லாஹ் தண்ணீரை புகட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, தண்ணீரை கொடுப்பதும் தாகித்தவர்களுக்கு தண்ணீரை தர்மம் செய்வதும் மிகப்பெரிய நன்மைக்குரிய காரியமாக இருக்கின்றது. நாளை மறுமையிலே நம்முடைய வெற்றியிற்குண்டான மிகப்பெரிய விஷயமாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மரணம் அடைந்து விட்டார்கள். அவருடைய தாய் மரணம் அடைந்து விட்டார்கள். இந்த தாயிற்கு நன்மை சேரக்கூடிய விதத்திலே ஏதேனும் நல்ல காரியத்தை செய்து அவர்களுக்கு நன்மையை நான் எட்டி வைப்பதை மிக விரும்புகின்றேன். என்ன தர்மம் நல்ல காரியத்தை செய்வது என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், சகையுள் மாகி, தர்மம் செய்வதில் மிக சிறந்தது தண்ணீர் புகட்டுவது. யாருக்கெல்லாம் தண்ணீர் தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கு நிம்மதியான வழி அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்க செய்வது என்பது மிக பெரும் நியமத்தாக இருக்கின்றது. ஒரு மரணித்தவர்களுடைய பெயரிலே தண்ணீர் புகட்டி அவர்களுக்கு நன்மையை எட்டி வைப்பது என்பது நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறையாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, எனவே தண்ணீர் என்பது மிக பெரும் நியமத். தண்ணீர் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினங்களும் தண்ணீரோடு தொடர்பு படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. உயிரினத்தினுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளிலேயும் உடலிலேயும் தண்ணீர் என்பது நிறைந்து இருக்கின்றது. அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய பிரம்மாண்ட நியமத்தாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தண்ணீரை அமைத்து இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த தண்ணீரை நல்ல முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய அந்த முறையிலே வீண்வரையும் இல்லாமல் நல்ல முறையிலே தேவையிற்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும். இப்படி ஒரு மனிதன் குளிப்பது சுன்னத்தோ, குளித்து நல்ல ஆடைகளை அணிந்து கொள்வது எப்படி சொன்னதோ, அந்த குளிப்பதில் கூட ஒருவன் தண்ணீரை வீண்வரையும் செய்யான் என்று சொன்னால் அவனுக்கு தண்டனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது, பாவத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நபி அவர்கள் காட்டிய வழியிலே, அல்லாஹ் காட்டிய வழியிலே இந்த தண்ணீருடைய பயன்பாட்டை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் ஒருபோதும் நம்மளுக்கு பஞ்சம் என்பது வராது, தண்ணீருடைய பஞ்சம் என்பது வராது. அதிலும் குறிப்பாக தண்ணீரை நிர்வாகம் செய்யக்கூடிய முறை, அதை நிர்வாகம் செய்யக்கூடிய முறை சரியான முறையில் இருக்கும் பொழுது உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியான குடிநீரையும் பயன்படுத்தக்கூடிய நீரையும் வைத்திருக்கின்றான். எனவே தண்ணீரினுடைய பயன்பாட்டை வீண் விரையும் இல்லாமல் சரியான முறையிலே பயன்படுத்தப்பட்டு ஏழைகளுக்கு, தண்ணீர் தாகிக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் தர்மம் செய்து நாளை மறுமையிலே வெற்றியிற்குரிய மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கும் எமக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.